சதகா மிகப்பெரிய அமல். முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபி பார்வை இழந்த சஹாபி, ரெண்டு கண்ணும் தெரியா. இந்த சஹாபி என்ன செய்வார் என்றா, இந்த முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டு அறையிலிருந்து, அவருடைய ரூம்ல இருந்து அவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால, வீட்டு வாசல் வரைக்கும் ஒரு கயிறு அப்படியே கட்டுவார். கயிறை கெட்டி அப்படியே வைப்பாரு. யாராவது மிஸ்கீன்கள் ஏழைகள் வந்தால், யாராவது யாசகம் கேட்டு வந்தால் என்ன செய்வார் என்றா, கண் தெரியாத சஹாபி அவர் அறையிலிருந்து வந்து அந்த சத்தம் கேட்ட உடனே அவருடைய அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு, அவராகவே பணத்தை எடுத்து அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டு வந்து சதகா கொடுப்பார். கண் தெரியாதவர் சதகா கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் சதகாவை தன்னுடைய கையால கொடுக்கிறாரா, முலாவத்துல் மிஸ்கீன் முனாவலத்துல் மிஸ்கீனி தகி மீதத்தஸ்ஸு, ஒரு மனிதன் தன்னுடைய கையால சதகா கொடுக்கிறாரா, அவருக்கு கெட்ட மௌத்த விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற கருத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. சதகா என்னோட வாழ்க்கையுடைய முடிவு கெட்ட முடிவாக ஆகுவதை விட்டும் பாதுகாக்கும். இதை விட வாழ்க்கையில் என்ன தேவைக்குது? என்ன கூத்து போட்டாலும், என்னதான் அமல் செஞ்சாலும் ஒவ்வொருத்தர் என்ன சொல்றது, கடைசி நிலம் என்ன ஆகுமோ தெரியவே. பாவம் செய்யறவங்களும் அதைத்தான் சொல்றாங்க, நன்மை செய்யறவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. அதைத்தான் சொல்லவும் போகணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் படிச்சு தந்தாங்க. சஹாபாக்கள் முடிவுகளை தான் பயந்தாங்க. அல்லாஹ் மர்சுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள்ல மிக முக்கியமான துஆ, யா அல்லாஹ் ஏண்ட இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிரு யா அல்லாஹ். அப்ப இறுதி முடிவு ஒவ்வொருத்தரும் பயந்தாங்க. அப்ப இறுதி முடிவு கெட்ட முடிவாக மாறுவதை விட்டும் பாதுகாக்கிற அமல் சதகா. சதகா கொடுக்கிறதால வாழ்க்கையில கஷ்டம் உண்டாவாது. சதகா கொடுக்கிறதால எங்கட பொருள் குறையாத ஒரு நாளும். நாங்க நல்ல நீயத்தோட, அல்லாஹ் மேல நம்பிக்கை, அல்லாஹ் மீது தவக்குலோட எவ்வளோ சதகா கொடுப்போமோ, நல்ல நீயத்தோட கொடுக்கப்படும் என்றா அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தில் பலத்தை உண்டாக்குவான். பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவுடைய விஷயத்துல சொன்னாங்க, மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா. சதகா ஒரு மனிதன் கொடுக்கிறாரா ஒரு அடியான், ஒரு நாளும் அவன்ட பொருள்ல குறைவு ஏற்படாது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான், யம்ஹகுல்லாஹுர் ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழியோடு அழிப்பான். வட்டி தொடர்பு அது அல்லாஹ்வோட யுத்தம் செய்யற ஒரு பாவம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது 100க்கு எவ்வளோ எடுத்தாலும் சரி, சின்னவங்க சின்ன லெவல்ல எடுக்கிறாங்க, பெரியவங்க பெரிய லெவல்ல எடுக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னால் இன்றைக்கு வட்டி, வீட்டுள்ளுக்கு வட்டியான எத்தனையோ பொருட்கள். அல்லாஹ் சொத்து பத்துக்களை நிச்சயமாக அளிப்பான். சொல்லிட்டு சொல்றான், வயுர்பி சதகாத். சதகாவை அல்லாஹ் வளர்ப்பான். பணம் கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணுவார், சொத்து பத்துக்கள்ல முன்னேற்றத்தை காணுவார், பரம்பரைக்கு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்.